லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படின்னு இந்த 2025 இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சைஃபை காமெடி படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேர படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஸ்பேஸில் இருக்கிற ஏலியன்ஸோட லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன், அந்த ஏலியன் வந்து பயங்கரமாக குறும்பு பண்ணுற ஒரு ஏலியன். அப்படி இந்த மாதிரி ஒரு ஏலியனை இந்த லேபில் இப்படி உருவாக்கியிருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம மற்ற ஏலியன்ஸுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஏலியன்ஸோட தலைவி அவங்க வந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு முன்னாடி இந்த ஏலியனோட நல்ல குணத்தை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு இந்த ஏலியனுக்கு முன்னாடி ஒரு மைக்கு வச்சுருக்காங்க, அதாவது இந்த ஏலியனை பேச வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த தலைவிக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த ஏலியன் வந்து பயங்கரமாக குறும்பு பண்ணுற ஒரு ஏலியன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஏலியனை லேபில் உருவாக்குனவங்களுக்கும் இந்த ஏலியனுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்களுக்கும் மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். இது தெரியாமல் அந்த ஏலியனுக்கு முன்னாடி இவங்க மைக் வச்சுருக்காங்க. அந்த ஏலியன் அந்த மைக்கில் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான, அதாவது பயங்கரமான ஒரு சில சவுண்டை கொடுக்கும். அதை கேட்டு அங்கே இருந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த தலைவி இந்த ஏலியனை லேபில் வச்சு அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த ஏலியனை லேபுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அழிக்க நினைக்கும் போது இந்த ஏலியன் வந்து இந்த லேபை விட்டு அந்த ஸ்பேஸை விட்டு தப்பிச்சு பூமிக்கு வந்து விடுது. அப்படி விழுந்த இடத்துல இந்த ஏலியனுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது. அப்போ தூரமாக ஒரு வெட்டிங் நடக்குது. அந்த வெட்டிங்கில் ஒரு பெரிய கேக்கை கொண்டு வராங்க. அதை பார்த்து இந்த கேக்கை நம்ம எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு அந்த வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய் அந்த டேபிளில் இருந்த அந்த பிளேட் இது எல்லாத்தையும் தட்டி விட்டு அந்த கேக்கை சாப்பிட்றோம். அப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்களே, அந்த மாதிரி டாக்ஸை கொண்டு போகிறவங்க இருக்காங்களே, அதாவது ஒரு ரூமில் இந்த டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த கூண்டில் ஒவ்வொரு டாக்ஸாக போட்டு வச்சுருப்பாங்கள்ல, யாராவது வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து இந்த ஏலியனை பிடிச்சி கொண்டு போய் அந்த டாக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு கூண்டில் போட்டு வச்சுருவாங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அப்படி ஹீரோயினை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஹீரோயினோட சிஸ்டர் மட்டும்தான். அவங்க தான் வேலைக்கு போய் இந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் அம்மா அப்பா இல்லை. அப்படி இவங்க வேலைக்கு போக வச்சு இந்த பொண்ணு கூட விளையாடவும் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு டாகை வளர்க்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணும் ஒரு வயசானவங்களே இந்த மாதிரி இந்த ஏலியன் இந்த டாக்ஸ் எல்லாம் அடித்து வச்சுருக்காங்கள அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி இவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அந்த ஏலியன் வந்து அந்த கூண்டை உடச்சி தப்பிச்சு வெளியே வந்துடும். ரூமை விட்டு வெளியே போகாது, அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஏலியன் ஒரு ஃபோட்டோவை பார்க்குது, அதாவது ஒரு டாகோ ஒரு சின்ன பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி. அப்போ அந்த ஏலியன் வந்து நம்மளை யாராவது இந்த மாதிரி வளர்ப்பாங்க அப்படின்னு அந்த ஏலியன் அதால் முடிஞ்ச அளவுக்கு அதோட உருவத்தை ஒரு டாக் மாதிரியே மாற்றிக்கும். அதாவது அதுக்கு 4 கை, அதில் 2 கையை வந்து உடம்புக்குள்ளே அனுப்பிட்டு ஒரு டாக் மாதிரியே மாறி அந்த கூண்டுக்குள்ளே திரும்பவும் போயிடும். இப்போ இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா, வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அந்த ஏலியனை வீட்டுக்கு கொண்டு போகிறா. அப்போ ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஏலியன்ஸோட தலைவி இந்த மாதிரி அந்த ஏலியனை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, அதை நம்ம அழிக்கணும் அப்படின்னு 2 ஏலியனை பூமிக்கு அனுப்புகிறா. அப்படி பூமிக்கு வந்து அந்த 2 ஏலியனும் இந்த மாதிரி மனுஷனோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஏலியனை தேட ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த 2 ஏலியன்ஸால் அந்த ஏலியனுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளாக என்ன, கடைசியாக இந்த ஏலியன் வந்து பூமியில் தான் இருக்குமா, இல்லை இந்த 2 ஏலியன் இந்த ஏலியனை பிடிச்சி கொண்டு போய் அழிச்சிடங்களா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை. அப்படி போர் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் போதெல்லாம் இந்த ஏலியன் செய்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுலேயும் போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கிட்ஸ் மூவிஸ்லேயே நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது கடுப்பாகிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சாங்ஸ் மட்டும்தான். அதாவது சில பேருக்கு வந்து இந்த சாங்ஸ் எந்தெந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் தெரியாமலே அந்த சாங்ஸ் அதிகமாக வச்சு சொதப்பியிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் கடுப்பாகும். ஆனால் இந்த படத்தில் இந்த சாங் இதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால தான் இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரியே தோணலை. அப்புறம் இந்த படத்தில் இந்த சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில் காமெடி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். சின்ன பசங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட கூட இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.